முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். Chai with Chitra. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த படத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இந்த படத்தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை துவக்கிறேன் சார். அதிலிருந்து ஒரு லைஃப்பில் அடுத்த ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்டோரி ரைட்டிங்னு வந்தது. பட் அந்த ஸ்டோரி ரைட்டிங்குன்னு நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி அப்பா வந்து ஒன்று சொன்னது போல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு படிப்பு இருக்கணும். ஸோ எப்படி சினிமாவுக்கு வர்றதுக்கு எடிட்டிங் ஒரு படிப்பாக இருந்ததோ அதுபோல் நான் வந்து ரைட்டிங்க்கு ஒரு படிப்பு. அப்படின்னா என்னென்னா, எனக்கு முன்னாடி எழுதினவங்க என்ன எழுதுனாங்க, எங்கே கரெக்டாக எழுதுனாங்க, ஏன் தப்பாக எழுதுனாங்க அப்படின்றத படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி பல சாதனைகள் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மைனஸை நம்ம தள்ளி விட்டுருவோம். அதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி எடுத்து கடைசியில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2016 ஜென்டில்மென்னு ஒரு படம், அதாவது தெலுங்குல சினிமாவை விட்டு நீ வெளியே போன சினிமா என்னை தள்ளினதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து சினிமாவில் அறிமுகமான ஹீரோவும் டைரக்டரும் என் கதையை ஓகே பண்ணுறாங்க. இதுவும் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நீ சினிமாவுக்கு போதும்பா, உன்னோட சேவை இந்த நாட்டுக்கு தேவைதான், நீ கிளம்பு அப்படின்னு நினச்சிருச்சுல. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் அவங்க 2 பேருமே அடல்ட் ஆகி வராங்க. அது வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சொல்கிறாங்க, அவங்க படத்தை நான் ஸ்கூலில் பார்த்துன்றேன். கார்த்திக் சார் ஃபேன்ஸு, உங்கள் படம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோம், தண்ணி போட்டு பாடுற பாட்டு உங்கள் படத்துலலாம் குஷ்பு ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க பசங்க டேரக்டர்ஸ். அந்த படம் பண்ணேன் சார் நான், ஜென்டில்மேன் ஒரு படம். நானியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட். நானி நடித்தார். நானி ஜென்டில்மேன் வந்தது படம் பெரிய ஹிட். அதாவது என்னன்னா சார், நான் கற்றுக்கிட்டதை ஒரே வரியில் சொல்கிறதுனா, எல்லாரும் படம் பண்ணுவாங்க, நம்மளும் படம் பண்ண போகிறோம். ஒரு கதை எழுதுவாங்க, அதை மாதிரி நம்ம வேற ஒரு கதை எழுதுவோம். நம்ம புதுசாக கதை எழுதணும். உலகத்தில் யாருமே எழுதலை இது வரைக்கும். ஏதோ ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும் அந்த கதை. ஆனால் அது எப்படி ஆடியன்ஸ் பார்க்குற ஆர்டர் நம்ம பண்ண போகிறோன்றதுல தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அந்த படத்தினுடைய இன்டர்வல் பாயிண்டில் ஹீரோ வில்லன் ஆயிடுவான், ஹீரோயின் ஹீரோ ஆயிடுவான். ஹீரோ தான் கொலைகாரன். அதை கண்டுபிடிக்க போகிறது யாருன்னா, அவன் கொலை பண்ணப்பட்ட அவனை மாதிரியே இருக்கிற இன்னொரு ஹீரோவுடைய லவ்வர். இதுதான் சார் பாயிண்ட். எக்ஸ்ட்ரானரியாக டேர்ன் ஓவர் ஆச்சு சார். அதுதான் எனக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆச்சு. எந்த டேரக்டருமே எனக்கு கூப்பிடல. ஏன் எல்லாருமே டேவிட் நேதன் ஸ்கிரிப்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஒன்றாவது அந்த வருஷம் முடியுது, ஜூனில் வருது, நவம்பரில் எண்டில் டிசம்பரில் வந்து ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க பெஸ்ட் 10 ஃபிலிம்ஸில். அதில் இது ஒரு படம், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் படம், அவங்களே ரைட்டராக இருக்காங்க, அந்த படம்லாம் வருது. அதோட இதுவும் போகுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு. ஆனால் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டேவிட் நேதன் ஸ்கிரிப்ட்ன்றாங்க. உடனே கட் பண்ணிட்டாங்க என்ன எல்லாரும். டேரக்டருக்கு பேர் கிடைக்காது. என்னன்னா, அந்த காலத்தில் கதாசிரியர்னு ஒன்று இருந்தாங்க, அப்புறம் இருந்தாங்க சில பேருமே டைலாக் ரைட்டரே தனியாக கூட எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சினிமாவில் வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாயிடுச்சு. டேரக்டர்ஸ்க்கு அவங்களே கதை எழுதணும், அவங்களே திரைக்கதை எழுதணும், அவங்களே டைரக்ட் பண்ணணும். சில படங்களை அவங்களே பார்க்கணும், மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. அது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு வந்தது அது திரும்பி ஒரு போராட்டம். முடியல இன்னும் போராட்டம். இல்லை, கார்த்திக் மாதிரி அந்த படத்துடைய கதாநாயகன் நானி உங்களை சப்போர்ட் பண்ணலையா? மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சார். காம்பினேஷன் கேட்குறாங்க. அதாவது ஒரே விஷயம் என்னென்னா சார், ஒரு சினிமா ஓடுதுன்னா அந்த சினிமாவோடைய வெற்றியை பார்த்துட்டு அந்த டைரக்டரையோ, அந்த டைரக்டரை ஹீரோ கிடையாது, அந்த டைரக்டரை ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணும் போது, அவர் கதை சொல்லும் போது இந்த ப்ரொடியூசர் கேட்கணும், ஏன் அந்த கதை மாதிரி இந்த கதை இல்லை, அதில் இருந்த புது தத்துவம் ஏன் இதில் புதுசாக இல்லை. அப்போ அந்த ரைட்டர் எங்கன்னு கேட்கணும். ப்ரொடியூசர்ஸ் கேட்கறது இல்லை. ப்ரொடியூசர் அந்த படம் ஓடிச்சு, அந்த டைரக்டர் வரான். அந்த ஹீரோக்கு என்னென்னா, அந்த ஹீரோக்கு ஹிட்டு கொடுத்த டைரக்டர் எனக்கு வராது. நீ ரைட்டர் வை, எடிட்டர், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ டோட்டலாக வந்து அடுத்த கட்ட போராட்டம். இப்போது 2 இன்சிடெண்ட் தான் ஒரு படத்தை காப்பாற்ற போகுது. கதையினுடைய ஓப்பனிங் பாயிண்ட்டும் அதில் வரக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டும், அந்த ட்விஸ்ட்டை எப்படி ரிவீல் பண்ணுறீங்க. இது எதையாவது அவங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு பார்க்காத மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில் தான்.
ஸோ இது வந்து இப்போ இந்த போராட்டத்தை நம்ம துவங்கியிருக்கோம் கதை. ஏன்னா யாருக்குமே கதை வேணாம் சார், ஆனால் எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. அதான் எனக்கு புரியல. கதாசிரியராக நான் ட்ராவல் பண்ணி, அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இருந்தார், பாலமுருகன் இருந்தாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரை திருமாறன், இது ஏஎல் நாராயணன், எவ்வளோ பேர், எவ்வளோ. அதாவது அவங்க இப்போ அவங்க கொடுத்த கதைகள், அவங்க போட்ட மேட்டர் இருக்கிற இந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி கதைனா யாருக்குமே தெரில சார். நான் சமீபத்தில் ரொம்ப ஷாக் ஆனது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கம்பெனி, பேர்லாம் நான் சொல்லலை, ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க. அந்த சிஇஓட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்கிட்ட கேட்குறேன், சார் பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா? அதெல்லாம் எங்கே சார், நமக்கு அதெல்லாம் கிடையாது சார். என்ன பட்ஜெட்டு? அது வருது ஒரு 80 கோடி. 80 கோடி படத்துக்கு வேர் இஸ் த பவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தெரியலன்னா அந்த சினிமா என்ன ஆகும்? ஸோ இன்றைக்கி சினிமா தப்பிக்கணும். இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப வெரி 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 பேட் ஷேப். நான் உங்களுக்கு சொல்லி எதுவும் தெரிய வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு சாய் வித் சித்ராவில் பிகைன் ஸ்க்ரீனில் இருக்கிற அத்தனை பேரும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வெரி 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 பேட் ஷேப். இதை போக்கக்கூடிய ஒரே துறை தான் சார் இருக்கு, டைரக்டர்ஸ். என்ன பண்ணணும்னா டைரக்டர்ஸ், ஐ நீட் ரைட்டர்ஸ் கேட்கும். ஐ நீட் ரைட்டர்ஸ். ஒரு படம் 4 பேர் எழுதியிருக்காங்க, என்ன கதைன்னு பார்த்தா எங்கள் வீட்டு பிள்ளை. இது எதுக்கு 4 பேர் சேர்ந்து எழுதுனீங்க? அது வந்து ஓடி முடிஞ்சு அது வந்து மக்கள் மனதில் பதிஞ்சிருச்சு. அதையே கதையை திரும்பி எடுத்து 4 பேர் எழுதி 4 பேர் சம்பளம் வாங்கியிருக்காங்க. டைரக்டர்ஸ் இன்றைக்கி இனிமே எனக்கு நல்ல ரைட்டர் வேணும். அந்த சார் யார் ஹீரோயின் கிடைக்கல, பெரிய ஹீரோயின் ஃபோட்டோ பார்க்குறோம்ல, இது யார், இந்த பொண்ணு யார், அந்த படத்தில் நடித்ததன், அது மாதிரி டைரக்டரை பாருங்கள். 10 வருஷத்தில் எவன் என்னென்ன படம் பண்ணான், என்னென்ன படம் ஓடிச்சு, அது ரைட்டர் யார், அவனையெல்லாம் கூப்பிடு, எனக்கு எழுதி கூடியான்னு கேட்டால் தான் இனிமேல் சினிமா ஜெயிக்கும். ஏன்னா சின்ன படம் ஓடுறதில்லைன்னா எப்படி சார் ஓடும் சின்ன படம்? பெரிய படத்துக்கு எதுவுமே வேணாம் சார். அந்த ஹீரோ ஃபேஸை நீங்கள் சும்மா ஒரு க்ளோஸ்அப்பில் போட்டு ஒரு டைட்டில் போட்டிங்கன்னா 3 நாளைக்கு திருவிழா கூட்டம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, சும்மா ஜென்ரல் ரிலீஸ் சொல்கிறேன். படம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டாப். படம் நல்லா இல்லைனாலே கலெக்ட் பண்ணுது. சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கலெக்ட் பண்ணிடுது அந்த படம். சின்ன படங்கள் ஓடலை அப்படின்னா சின்ன படங்கள் எப்படி ஓடும்? நான் ஒன்று கேட்குறேன். நான் ஒரு ஆர்டினரி ஃபேன் சார். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திருப்புறேன், ஒரு படம் வருது, அவன் அவள் அப்படின்னு சும்மா ஒரு டைட்டில், ஒரு 2 பேர் இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிறாங்கன்னா இதை நான் எதுக்கு தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு கேட்குறேன். எனக்கு அந்த 2 பேரையும் தெரியாது. அங்கே வந்து எனக்கு ஃபேவரட்டான ஆக்டரோ ஃபேவரான ஹீரோயினோ இல்லை, யாரோ ஒரு புது பொண்ணு ஒரு புது பையன். அந்த டிசைனே என்னை உள்ளே இழுக்கணும். முதல்ல நான் கற்றுக்கிட்டது என்ன காரணம்? ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கும் வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம் மேடில் பார்த்து அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு காட்ஃபாதர் இருக்கும், அதில் பிராண்டோ அந்த பூனையோடு இருப்பார், அது பிராண்டோ. அடுத்தது ஒரு பொண்ணு நீந்துவா, ஒரு சொரா இப்படி நிற்கும் வாயை பொழந்துட்டு, ஜாஸ், முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரி நீங்கள் ஜாஸ் எடுக்க முடியாது. நம்ம அந்த மீன்லாம் செஞ்செல்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது. மீன் மார்க்கெட் ஃபைட்டு வேணால் எடுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தால்தான் தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் வருவாங்க சார், இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ ஆடியன்ஸை குறைச்சி அன்றைக்கி திருப்பூர் சுப்ரமணியம் சார் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு, சார் அந்த மலையாள படம் ஓடுது சார், இது ஓடுது. இப்போ தான் தெரிஞ்சது பிரச்சனை வந்து ஜனங்கள்கிட்ட எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி 1000 கதை இருக்குது சார், லட்சம் கதை இருக்குது சார். கதையே கேட்க மாட்டேங்கிறீங்க சார், உள்ளே விட மாட்டேங்கிறீங்க சார். அப்புறம் எப்படி சார் படம் ஓடும்? படம் ஓடாது. அது தமிழில் யார் யார்கிட்டலாம் கதை சொல்ல முயற்சி பண்ணீங்க? குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் சிவாஜியை தவிர எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறேன் சார். கதை கேட்குற ஐடியாவே இல்லை சார். யார் கதை கேட்குற ஐடியாவே இல்லை. கதை வேணான்றாங்க. நீ யாரா கதை சொல்ல? அந்த படம் ஏன் ஹிட்டாச்சு பாரு சார். அது ஒரு இங்கிலீஷ் படத்தை சீன் பை சீன் ஹிட்டாச்சு இல்லை, அவனை கூப்பிட்டு ஓகே அப்படியாவது எடுங்க. ஆனால் அப்படி எடுத்து காப்பிரைட்டாக எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு படம் எடுத்தாங்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, கடைசியில் பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ போய் பஞ்சாயத்து பண்ணி அந்த ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட். அதாவது காப்பிரைட் ஆக்டில் உங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்கன்னா பல பேர் அவுட்டு சார். நீங்கள் காப்பிரைட் ஆக்டில் சீன் கூட எடுக்கக்கூடாது சார். ஏன்னா நான் வந்து என்னுடைய 49 கதையை புத்தகமாக போட்டு காப்பிரைட் ஆக்ட் பண்ணி அந்த புக்கை ISBNக்கு நம்பர் போட்டு வாங்கிட்டேன்.
நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சித்ரா சார் வேறு ப்ரொஃபஷனல் மேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் போய் எனக்கு நல்லதாக தான் சொல்லுவீங்க, கேலியா அவங்ககிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி ஒரு அசிஸ்டண்ட்டு கேட்குறாப்புல, சரி நம்ம இது பண்ணிடுவோன்னா அவன் வாழ்க்கையில் அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு எனக்கு பேசி ஏதோ ஒரு கம்மி சம்பளம் கொடுத்தா அது வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா நான் காப்பிரைட் ஆக்டில் ப்ரொடெக்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த காப்பிரைட் ஆக்டில் ப்ரொடெக்ட் ஆன படங்களை தான் திருடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மேபி அவங்க இதை பெருசாக கன்சிடர் பண்ணுறது இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் நடுவில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம், இந்த படங்கள்லாம் அடிபட்டு இந்த காலத்தில் ஏதோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அப்போது வில்லோ அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இப்போ அது வெப் சீரிஸாக வந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்குது சார். ஜார்ஜ் லூகாஸோட படம். அதை நம்ம எப்படியாவது வாங்கி நம்ம திட்டங்கள் போடுறோம், நம்ம இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு இமெயில் அனுப்பிச்சோம் சார். மதிக்கவே இல்லை எங்களை. என்ன காரணம்னா, நம்ம கோட் பண்ணுற பணமோ என்னமோ அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். ஆமாம், பெரிய பொருட்டாக இருக்காது. என்ன இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கலெக்ட் பண்ணோடனே இவன் ஏதோ யாரோ 2 பேர் ஏதோ இமெயில் அனுப்புறான், தூக்கி போடுறாருன்னு தூக்கி போட்டுறாங்க. அது மாதிரி தான் சார் எல்லாமே. பட் என்னென்னா சார், இது ஒரு விஷயம் என்னென்னா, கதையை சூஸ் பண்ணாமல், கதையில் புதுசு இல்லாமல் இவங்க தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆகுது. இது என்ன ஆகுனா சார், இதுதான் உலகத்தில் நடக்கிறது. நான் ஒன்றும் பெரிய இதுவாக சொல்ல, நடந்தது தான் சொல்கிறேன். கம்பெனி ஓடிடி பொறுப்பெடுத்துப்பான். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம், உங்கள் போன படத்துக்கு இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க, இத்தனை பேர் தான் ஓடிடியில் பார்த்துருக்குறாங்க, சேட்டலைட்டில் இத்தனை தான் டிஆர்பி ரேட்டிங், உங்கள் சம்பளம் நீங்கள் கேட்குறது 150 கோடி கிடையாதுங்க, 35 கோடின்னு கொடுப்பான். அந்த டேஞ்சரை நோக்கி தான் சினிமா போகிறாங்க. சினிமா போயிட்டுருக்கு. சினிமா முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வேற ஒரு டெக்னிக்கை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சினிமா இஸ் வெயிட்டிங் ஃபார் ஐடியாஸ். சினிமா நீட் ஸ்டோரி, சினிமா நீட் சம்திங் நியூஸ், புதுசாக. அது ஜனங்க, ஏன்னா என்னைக்கு ஃபோனில் உலகத்தையே பார்த்து உலக சினிமாவை பார்க்க முடியுமோ அப்போ நீங்கள் கொடுக்கறது ஒரு வீடுங்க, சரி அந்த வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னா பாதி பேர் திட்டுவான். ஏன்னா அவன் வீட்டிலே ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அவன் அதை பார்க்க வரல. அதான் நான் சொன்னேன், 2 டேரக்டர் என்ன மிரட்டினாங்க, குருவாக வச்சுருக்கேன்னு. ஒன்று எஸ்எஸ் வாசன், ஒன்று எம்ஜிஆர். இவங்க 2 பேரும் பண்ண அந்த 2 படத்தை யூனிவர்சிட்டியில் வைக்கணும். எது? சினிமா யூனிவர்சிட்டியில். எப்படி திரைக்கதை எழுதணும், எப்படி ஒரு ஹீரோ ஒரு மிக தப்பான, அது அவருடைய இமேஜுக்கு, நான் சொல்கிறது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த இமேஜ். எம்ஜிஆர் எப்படி உலகத்தை அழிக்கிற ஆயுதத்தை பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு புத்த பிட்சுவை வச்சு கேள்வி கேட்க வச்சு அதுக்கு ஒரு எம்ஜிஆர் பதில் சொன்னார். இது மக்கள் நன்மைக்கு மாற்ற போகிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜனங்களை கூல்டவுன் பண்ணி எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் இன்றைக்கி வேணும்னு கேட்குறாங்க. ஜென்டில்மேன் படத்துக்கு அப்புறம் வேறு எந்தெந்த படத்துக்கு கதை கொடுத்தீங்க நீங்கள்? சார் கதை பார்த்தீங்கன்னா யுத்தம் சரண்னு ஒரு கதை கொடுத்தேன். தெலுங்கு தான். ஸோ அதில் இருக்கிற டேஞ்சர் என்ன அப்படின்னா, நல்லா பேசுனாங்க, நல்லா இருக்குனாங்க கதை, எல்லாரும் சொன்னாங்க. கதை ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதினேன், ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டேன், சென்னைக்கு. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னாங்க, எல்லாம் ஓகே. அப்புறம் அந்த படம் கொஞ்சம் காட்டுங்களேன்னு கேட்டேன். எடுத்தது எதா எடிட்டிங் ரூமில் பார்க்கலாமே, காட்டவே இல்லை. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு நம்ம ஆந்திராவில் நண்பர்கள், இங்கே தானே நிறைய பேர் இருந்து போனாங்க, அவங்க சொன்னாங்க, இல்லைடா இந்த மாதிரி எல்லாம் வராங்க, பெரிய ஆட்கள்லாம் உள்ள வராங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஒரு படம் எப்படி திரைக்கதை எழுதக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு உதாரணமாக அமைஞ்சிச்சு. உங்கள் கதையில் உள்ள 13 சீன் எடுத்துக்கிட்டாங்க. வேறு படம் ஓடுது, என்னென்னமோ அரசியல் பாம்பு அடிக்குது, சீஃப் மினிஸ்டர் ஏதோ சதி திட்டம் தீட்டுறாரு. இதெல்லாம் இப்போல்லாம் நான் கதையே யோசிக்கிறது இல்லை சார். ஏன்னா இதை பார்த்து பழைய மேட்டர், இதை நம்ம திரும்பி வைக்கக்கூடாது. அப்புறம் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஏன்ப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. இல்லை சார் என்னையே மாற்றிடுவேன், நாங்கள் மாற்றிருந்தா நல்லது, இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு நீ படம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னா. இல்லை சார் ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படி இப்படி. நான் அது முடிஞ்சது சார். முடிஞ்சோடனே மிக மோசமான ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது. ஸோ கொரோனாக்கு அப்புறம் ஒரு பயங்கர கேப், யாரும் வராத, எல்லாம் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு இது பட்டு அங்கேயே உட்காரு இப்படிலாம் சொல்லி பயந்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு கடைசியில் இப்போ நிறைய
கதைகள் எழுதி சொல்லியிருக்கேன் சார். நண்பர்களுக்கு, வெளி கம்பெனிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு கரெக்டாக ஒரு டைம் வரணும். அதாவது என்னென்னா சார், ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம ஃபோன் பண்ணோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் கதை சொல்லுங்கனாவது கேட்கணும்ல. அது கூட அவங்களால கேட்க முடியல. அப்போ எனக்குள்ள மனசில் என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க இவ்வளோ படம் எடுத்தாங்களே, இப்போ இந்த 15 நிமிஷமே கேட்க முடியலன்னா இவங்க என்ன கதை கேட்டு படம் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ சினிமா அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம போய் சினிமாவை மாற்ற முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. சார் நமக்கு வரும்போது என்ன வாய்ப்பு வருதோ அதன்படி தான் நம்ம பிரயாணிக்கணும். பட் சினிமா இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன எப்போதுமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன்னா, தயவுசெய்து சினிமாவுக்கு வராதிங்கன்னு தான் சொல்லுவேன். கசின்ஸ் இருப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க, ஏதாவது ஃபோட்டோ எல்லாம் வராதிங்க. ஏன் வராதிங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்ட முடியாது. ஒரு படத்துக்கு ஒரு காலத்தில் கதை தான் எல்லாமும் இருந்தது. ஒரு காலகட்டம் மாறினதுக்கப்புறம் திரைக்கதை தான் ஒரு படம்னு ஆச்சு. இன்றைக்கி அது என்னன்னு தெரியாமல் படம் எடுக்கிறதுனால நீ வந்து அதில் ஜெயிப்ப அப்படிங்கிறது உனக்கு வந்து எந்த நம்பிக்கையும் இல்லை. அதெல்லாம் வேறு ஏதாவது படிப்பு இருந்தால் படித்து அதில் போய்டுங்க அப்படி. அவ்வளோதான் நம்மளால் ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியும். இப்போதைக்கு நமக்கு நல்லது வேணும்னா நம்ம தான் ஓடணும் இதே பாதையில். அந்த லைஃப் தான் இப்போ போயிட்டுருக்கு சார். ஒரு திரைக்கதாசிரியராக சமீபத்தில் பார்த்த திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த படம்னு எதை சொல்லலாம் சார்? இப்போ வந்து நிறைய படங்கள் ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க சார். அதில் வந்து மாற்று கருத்தில் ரொம்ப புதுசாலாம் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து விடுதலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அது வந்து பேசிக்காகவே வெற்றிமாறன் வந்து எக்ஸலண்ட் ரைட்டர். மலையாள படங்கள் வந்து ஒன்று பண்ணியிருக்கு பாருங்கள், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, எங்கேயுமே நம்ம அந்த கதையை அதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. இப்போ ஒரு படம் வருது, என்ன சார் கதை, வரான் சார் ஹீரோ, அந்த மாதிரியே இல்லை. அப்போ நான் என்ன, எனக்கு சந்தோஷம் வருது, ஓ இது நம்ம கரெக்டான ரூட்டில் தான் இருக்கோம், நமக்குன்னு ஒரு காலம் வரும். ஸோ மலையாளம் படத்தில் வந்து இப்போ எழுதுனதில் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சார். அதாவது ஒரு ஹியூமன் எமோஷனை ரொம்ப அழகாக சொன்ன படம் வந்து பார்க்கிங். வேறு நல்ல படங்கள் வேணால் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லாமல், ஆனால் ரொம்ப நல்ல படம், நல்லா எழுதுகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஃபர்காட் தி நேம், இருகப்பற்று. ஆமாம், அதுவும் அது வந்து ஒரு நல்ல படம். மேபி பாக்ஸ் ஆஃபீஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு தரமான படம், ஒரு எமோஷ்னல். அது இட்ஸ் நாட் ஈஸி டு ரைட். கரெக்ட், ரொம்ப கஷ்டம் சார் அந்த மாதிரி கதை எழுதுறது, திரைக்கதை எழுதுறது. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி போர்த்தொழில் ஆல்சோ எக்ஸலண்ட் ரைட்டிங். இது எல்லாமே எக்ஸலண்ட் ரைட்டிங் தான் சார் படத்தை எக்ஸலண்ட் ஃபிலிமாக மாற்றுச்சு. அதுக்கு கரெக்டான காஸ்டிங் வந்து எல்லாம் வரும்போது அது வந்து ஜொலிக்கும். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி தப்பாக போயிடுறாங்க. திரைக்கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர்ஸ் தான் சார் திரும்பி காப்பாற்ற முடியும். பை பிரிங்கிங் இன் ரைட்டர்ஸ் தமிழ் சினிமா காப்பாற்ற முடியும். நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். பவன் கல்யாண் உட்பட பிரபலமான பல கதாநாயகர்களுக்கு தெலுங்கில் கதை சொல்லியிருக்கு. நீங்கள் தமிழில் எத்தனை கதாநாயகர்களுக்கு கதை சொல்லியிருக்கீங்க? தமிழில் சார் நான் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களே யாரும் கிடையாது. அவங்களுடைய சர்க்கிளும் நானும் பழகலை. இப்போ நான் தெலுங்குவில் வந்து நான் பெரிய ஹீரோஸ்டெல்லாம் கதை சொல்லிட்டேன். பவன் கல்யாணுக்கு சொல்லியிருக்கேன் கதை, அல்லு அர்ஜுனுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க யாருமே வந்து இது என்ன கதை வேணான்னு சொல்ல. அவங்களால அந்த படங்கள் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலில் இருக்காங்க, அவங்க ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டாங்க, அது மாதிரி இருக்கு. பட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்குறேன்னு இருக்காங்க. பேபி அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சவொடனே கேட்குறேன்னு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் ராமுக்கு சொல்லியிருக்கேன். ராமும் வந்து அவர் எதிர்பார்க்குற கதையை அந்த மாதிரி ஜானர் இல்லை சார் நான் கேட்குறது இப்படி, நான் திரும்பி இன்னொரு அப்பாயின்மெண்ட் தரேன். அப்படித்தான் எனக்கு தெலுங்கில் இருக்குது. எனக்கு வந்து தெலுங்கில் ஐயோ அவன் வேணான்னு யாரும் சொல்ல. தமிழில் நான் வந்து யாரையுமே சந்திக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து சார் நம்ம கேட்கலாம், வாங்கன்னா தான் போய் சொல்ல முடியும். கதை இருக்குது சார், நல்ல கதை இருக்குது, கேளுங்க, ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் இவ்வளோ இதுதான் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு. அதில் என்ன எனக்கு ரொம்ப மன வருத்தம்னா, எனக்கு எப்படி தெரியுமா, நான் ரேஸ் ஆட மாட்டேன், நான் சூதாட மாட்டேன். ஆனால் அப்பா வந்து பெரிய
ரேஸ் பீரியடு, குதிரையெல்லாம் வச்சுருந்தார், ஹார்ஸ்லாம் வச்சுருந்தார். அப்போது அந்த புக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ரேஸுக்கு புக். ஆமாம். அந்த குதிரையோட ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அந்த குதிரையோட அப்பா அம்மா யாருன்னு இருக்கும், ஜாதகமே இருக்கும். குதிரைக்கே அவளை பார்க்குறாங்களே, ஒரு கதாசிரியரை பார்க்க மாட்டீங்க? ஒருத்தன் வரான், அவன் இவ்வளோ படம் பண்ணியிருக்கான், தெலுங்கில் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கான், இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆக்டர் தான், இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறான், சினிமா பற்றி தெரியும், இவனை கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கதை கேட்போம், அது கூட நம்மளால் பண்ண முடியல, பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போய் அவங்க மேலே திணிக்க முடியும்? ஸோ அட்டம்ப்டோடு விட்டுருது. எந்த அளவுக்கு நமக்கு எந்த டீசன்சியோ நம்ம போய் அவன் அப்ரோச் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். கார்த்திக்கோட தொடர்ந்து 4 படங்கள் பணியாற்றினீங்க. எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? எக்ஸலன்ட் சார். அந்த கடைசி படத்தினுடைய கடைசி ஷெட்யூல் நேரத்தை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நான் ஒன்றும் பதிவு பண்ண விரும்புகிறேன். கார்த்திக் போக வேண்டிய ஹைட்டுக்கு போகல. இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு கதாநாயகின்னா அது குஷ்பு தான் இல்லையா? குஷ்பு தான் சார். அதாவது ஒரு 100% ப்ரொஃபஷனல் டு த கோர். குஷ்பு எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் பீப்புள் தான். சிம்பிளிசிட்டி. சுந்தரபாண்டியன் படத்தில் வடிவேலோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? வடிவேல் வந்து இட்ஸ் நாட் ப்ளசன்ட் டு ஒர்க் வித் வடிவேல் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆக்டர் சார். அது மாதிரி ஒரு ஆக்டர், ஒரு டைமிங் கிடையாது. பட் என்னென்னா, எம்ஆர் ராதா அதுக்கப்புறம் எப்போ சந்திச்சிங்களா நீங்கள்? அப்பாவை வந்து நான் எனக்கு 2.5 வயசு அவர் ப்ரிசனுக்குள்ளே போகும்போது, ஸோ ப்ரிசனுக்கு அனுப்பலை வீட்டில். ஆக்சுவலாக அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.